நமஸ்காரம். ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம். இன்னைக்கு திருப்பாவை 21ஆம் நாள் பாசுரம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப் படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வலித்தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். நாம் பார்த்தோம், திருப்பாவையில் 16ஆம் நாள் பாசுரம் தொடங்கி 20ஆம் நாள் பாசுரம் வரைக்கும் இந்த 5 பாசுரங்களில் ஆண்டாள் கண்ணனை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் எழுப்பிண்டே வந்தா. துவாரபாலகர்களை எழுப்பினா, நந்தகோபரை, யசோதைய, பலராமனை எழுப்பினா, அப்புறம் நப்பினை பிராட்டியை எழுப்பினா, அப்புறம் கண்ணனையும் சேர்த்து எழுப்பினா. இப்போ இந்த பாசுரத்திலேருந்து கண்ணனை மட்டும் எழுப்ப போறா. போன பாசுரம் 20ஆம் நாள் பாசுரத்தில் என்ன நடந்தது, அந்த இறுதியில் என்ன நடந்தது அப்படின்னா, நப்பினை பிராட்டியை போற்றி பாடி அந்த பாசுரத்தை பூர்த்தி பண்ணா இல்லையா. இப்போ நப்பினை பிராட்டியும் இவாளோட கோஷ்டியில் வந்து சேர்ந்துட்டாலாம். சொல்கிறா, உங்களையும் கண்ணனையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நான் உதவி பண்ணுறேன், இனி நானும் உங்களது கூட்டத்தில் ஒருத்தி அப்படின்னு நப்பினை பிராட்டி இப்போ ஆண்டாள் கோஷ்டியோட வந்து சேர்ந்துட்டா. இப்போ இவா அத்தனை பேரும் இனிமே சேர்ந்து பெருமாளை எழுப்ப போறா. அதனால 21ஆம் நாள் பாசுரம் தொடங்கி எங்கேயும் நப்பினை பிராட்டியை பற்றிய குறிப்பு வராது. காரணம், நப்பினை பிராட்டியும் இவாளோட கோஷ்டியில் இப்போ சேர்ந்துனுட்டா. இதில் ஆண்டாள் பாட ஆரம்பிக்கிறா, கண்ணனை எழுப்ப போறா. அதில் முதல் 2 வரிகளில் நந்தகோபரை பற்றி சொல்கிறா. இந்த நந்தகோபர்கிட்ட இருக்கக்கூடிய பசுக்கூட்டங்கள் எப்பேற்பட்டவை அப்படிங்கிறத பற்றி ஆண்டாள் ஆரம்பிக்கிறா. ஆற்றப்படைத்தான் மகனே அப்படிங்கிறா. எதையோ நிரம்ப பெற்றவன் இந்த நந்தகோபன். எதை நிரம்ப பெற்றவன் அப்படின்னா, பசுக்களை நிரம்ப பெற்றவன். எப்பேற்பட்ட பசுக்கள் அப்படின்னா, பெரும் பசுக்கள், பெருத்து இருக்கக்கூடிய பசுக்களை நிரம்ப பெற்றவன். பெருத்து இருக்கும், அதனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா அப்படின்னா, ஆமாம், வள்ளல் பெரும் பசுக்கள். இந்த பசுக்கள் பாலை பொழிவதில் வள்ளலாக இருக்கான். அதனால பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அப்படிங்கிறா. நிறைய பாலை பொழியக்கூடிய பசுக்களா? எப்படி நிறைய பாலை பொழியும் அப்படின்னா, இடைவிடாமல் பாலை பொழியுமா. அதனால மாற்றாதே அப்படின்னா வஞ்சனையே இல்லாம இடைவிடாமல் பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அப்படிங்கிறா. சரி, எவ்வளோ பால் கொடுக்கும் அப்படின்னா, பாத்திரத்தில் இந்த மாடுகள் கறக்கக்கூடிய பாலானது பொங்கி ததும்பி தெளும்புமா, அந்த அளவுக்கு பால் கொடுக்கும். அதனால ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. ஏற்ற கலங்கள் அப்படின்னா, எந்த பாத்திரத்தை கொண்டு வச்சாலும் அந்த பாத்திரத்தில் பால் அப்படி பொங்கி தெளிச்சு வெளியில் வர அளவுக்கு பாலை பொழியக்கூடிய வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே, அப்பேற்பட்ட நந்தகோபனுடைய மகனே அறிவுராய் அப்படிங்கிறா. அறிவுராய் அப்படின்னா கண் விழித்து எழுவாயாக அப்படின்னு ஆண்டாள் பெருமாளை எழுப்புறா. மேலும் பாடுறா, ஊற்றமுடையாய் பெரியாய் அப்படிங்கிறா. ஊற்றமுடையாய் அப்படின்னா, உன் பக்தர்களை காக்க வேண்டும் என்ற உறுதி கொண்டவனே அப்படிங்கிறா. என்ன நடந்தாலும் என் பக்தர்களுக்கு நான் இருக்கேன்னு நீ இருக்க பத்தியா, அந்த உறுதி உன்னிடத்துல இருக்கு. அதனால ஊற்றமுடையாய் பெரியாய். கஜேந்திரன் பெருமாளை துதி பண்ணும் பொழுது நமோ நமஸ்தே அகில காரணாய நிஷ்காரணாய அப்படின்னு துதி பண்ணார். அகில காரணாய, இந்த உலகத்துக்கே எவன் காரணமாக இருக்கானோ அவனை நான் கூப்பிடுறேன் அப்படின்னு கஜேந்திரன் துதி பண்ணார். ஆனால் தனக்கு ஒரு காரணம் இல்லாதவன், அப்பேற்பட்ட பெரியவனானவன் நீதானே. அதனால பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் அப்படிங்கிறா. இந்த பூலோகத்தில் வந்து நீ அவதாரம் பண்ணாலும் உன் பெருமையானது குறைவதே கிடையாது. இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எதுவும் உன்னை அண்டுவதே அல்ல. நீ இன்னும் பிரகாசிக்கிற. இங்கே வந்து அவதாரம் பண்ணி உன் சௌலபியத்தால் இன்னும் நீ பிரகாசம் அடைகிற பகவானே. அதனால தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய். இப்போ கண்ணன் எழுந்துட்டான், ஆனால் கண் விழிக்கலை. எழுந்துருக்கான், ஆனால் கண்களை மூடியபடி அப்படியே படுத்துட்டு இருக்கான். அவனுக்கு இந்த ஆண்டாள் மற்றும் அவளது கோஷ்டியினர் என்ன மனோபாவத்தோட தன்னை சந்திக்க வந்திருக்கா அப்படின்னு தெரியணுமா. நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? மாற்றார் உனக்கு வலி தொலைந்து, உன்னுடைய பகைவர்கள் உன்னிடத்துல தோல்வியுற்று தன் வலிமை இழந்தவர்களாக உன் வாசப்படிக்கே வந்து ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே, வேறு புகலிடம் அல்லாமல்
உன் திருவடியிலேயே வந்து விழுந்து நீயே அடைக்கலம்னு உன் திருவடியை பற்றி கொள்வார்கள் அல்லவா, அது மாதிரி நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிறா. காக்காசுரன் அப்படி தான் வந்தான், எல்லா இடத்துக்கும் சுற்றிட்டு கடைசியில் ராமா அப்படின்னு வந்து உன் திருவடியிலேயே விழுந்தான். ஆனால் அவனுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, அவன் எல்லா இடமும் சுற்றிட்டு நீ எல்லால் வேறு அடைக்கலம் அல்ல அப்படின்னு உன் திருவடியில் வந்து விழுந்தான். ஆனால் நாங்கள் நேராகவே புரிஞ்சுட்டோம், உன் திருவடி இல்லாமல் எங்களுக்கு வேறு எதுவும் இல்லைன்னு. அதனால் மாற்றார் உனக்கு வலித்தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிப்பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, உன்னை போற்றி பாடுவதற்காக வந்திருக்கோம். பெரியாழ்வார் உனக்கு பல்லாண்டு பாடினாரே, அந்த மாதிரி உன்னை போற்றுவதற்காக நாங்கள் வந்திருக்கோம். கூடவே புகழ்வதற்காகவும் வந்திருக்கோம். உன்னை மற்றவர்கள் புகழ்ந்து பாடி உன்னிடத்துலேருந்து எதையாவது பெற்றுக்கொள்வார்கள் அல்லவா, அது மாதிரியே உன்னை நாங்கள் புகழ்ந்து பாடி உன்னிடத்துலேருந்து ஒன்றை வேண்டி பெறுவதற்காக வந்திருக்கோம் அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தை பூர்த்தி பண்ணுறா. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் பெருமாளை பார்த்து ஊற்றமுடையாய் அப்படின்னு சொல்லி எழுப்புறான்னு நம்ம பார்த்தோம். ஊற்றமுடையாய் அப்படின்னா தன் பக்தர்களை காப்பதில் உறுதி கொண்டவன் அப்படின்னு அர்த்தம்னு பார்த்தோம். என்ன ஆனாலும் சரி தன் பக்தர்களை காத்தே தீருவேன்னு பெருமாள் உறுதியோடு இருக்கான். இதை நம்ம மகாபாரதத்தில் நிறைய இடங்களில் பார்க்கலாம். பஞ்ச பாண்டவாளை பெருமாள் அப்படி தன் உள்ளங்கையில் வச்சு தாங்குற மாதிரி ஒரு கஷ்டத்துலையும் அவளுக்கு ஏற்பட்ட ஒரு இன்னல்கள்லையும் சவால்கள்லையும் அவள் கூடையே இருந்து அவளை கைப்பிடிச்சு வழி நடத்திண்டே போனான் கண்ணன். அதனால தான் பஞ்சவரை பல வகையிலும் காத்தான் கண்ணன்னு சொல்கிறோம். மகாபாரதத்தில் திருதராஷ்டிரனுடைய பிள்ளையான துரியோதனனுக்கு பஞ்சபாண்டவா மேலே ரொம்ப பொறாமைக்கே ஒரு உருவம் கொடுத்தோன்னா அதுதான் துரியோதனன். ஒரு மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய பொறாமை அவனையும் அவனது குலத்தையும் எங்கு கொண்டு நிறுத்தும் அப்படிங்கிறதுக்கு இந்த மகாபாரதமே ஒரு எடுத்துக்காட்டு. குலத்தையே அறுத்தான் துரியோதனன் பொறாமைங்கிற அந்த ஒரு உணர்வுனால. ஒருத்தர் நன்னா இருக்கா அப்படின்னா அவளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் அதே அளவுக்கு கடினமான முயற்சி எடுத்து ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி அவள் எந்த நிலையில் இருக்காளோ அந்த நிலையை அடையிறதுக்கு முயற்சி பண்ணணுங்கிறது வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி. அதில் தப்பு இல்லை. அசலார் வாழ்ந்தா நான் பட்னி இருப்பேன்னு இருக்கிறது தப்பு இல்லையா? அவள் வாழறா, அவள் நன்னா இருக்கான்னா அதுக்கு அவள் எவ்வளவோ முயற்சி எடுத்திருப்பா, எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பா. நம்மளால் முடிஞ்சால் நம்மளும் அதே அளவு முயற்சி பண்ணி வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கலாம். ஆனால் அவள் வாழறாளே அவள் அப்படி இருக்காளேன்னு நினைக்கிறது தப்பு அப்படிங்கிறத துரியோதனன் மூலமாக பெருமாள் நமக்கு உணர்த்துறார். ஏன்னா அவனுக்கு தான் ராஜா ஆகணும், தன்னுடைய ராஜ்யத்தை நல்லபடியில் நடத்தணுங்கிற எண்ணமெல்லாம் அவனுக்கு இல்லை. இதை காட்டிலும் அவனுக்கு அதிகமாக இருந்த உணர்வு என்ன அப்படின்னா, பஞ்சபாண்டவா நன்னா இருக்காளே, அவள் பக்கத்தில் பலசாலியா பீமன் இருக்கானே, வில்லுக்கு விஜயன் அப்படின்னு அர்ஜுனன் இருக்கானே, அதெல்லாம் அவனால் சகிச்சுக்கவே முடியல, பொறுத்துக்கவே முடியல. இது போராதுன்னு அவள் இந்திரபிரஸ்தம் அப்படிங்கிற ஒரு ராஜ்யத்தையே உருவாக்கி வளமான தேசமாக அதை மாற்றி அதை ராஜ்ய பரிபாலனம் வேற பண்ணிட்டு இருக்கா. ராஜசூய யாகமும் நல்லபடியாக நடத்திட்டா, திரௌபதியையும் கல்யாணம் பண்ணிட்டா, அவள்கிட்ட இல்லாததே இல்லைங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கா பஞ்ச பாண்டவர்கள். இவனுக்கு இது எதுவுமே பார்த்து பொறுக்கலை. அதனால் ஒரு சமயம் சகுனிகிட்ட சொல்கிறான் துரியோதனன், மாமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவள் வாழறத பார்த்தாலே எனக்கு வயிற்றெரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்ல தொடங்குறான். சின்ன வயசுலேருந்தே பீமனுக்கு பலம் அதிகம்னு நான் தெரிஞ்சுட்டு இருந்தேன், பலசாலி அவன். அதனால எனக்கு அப்போவே அவன் மேலே ஒரு பொறாமை பயம் ரெண்டுமே உண்டு. இவனால் நாளைக்கு எங்களுக்கு ஆபத்து வரும்னு நான் அன்றைக்கே கணிச்சுட்டேன். அதனால் அவனை அழிக்கணும்னு முடிவு பண்ணி வளலன் அப்படின்னு ஒரு சமையல்காரன் அவர் இடத்துல சொல்லி பீமனுடைய உணவில் விஷத்தை கலக்க சொன்னேன். அந்த விஷம் கலந்த உணவை பீமனுக்கும் கொடுத்தோம். அவனும் அதை சாட்ட அந்த பீமனை கொண்டு பிரமாணக்கோட்டி அப்படிங்கிற இடத்துல கங்கை ஓடுறா, அந்த கங்கையில் பிடிச்சி தள்ளிட்டோம். அந்த கங்கையில் தள்ளினதில் என்ன ஆயிடுது அப்படின்னா, கங்கைக்குள்ளே இருந்த பாம்புகள், நிறைய பாம்புகள் இருந்துதான். அத்தனை பாம்பும் பீமனை தீண்டிருக்கு, பீமனை கடிச்சிருக்கு. இவனுக்கு ஏற்கனவே விஷம் கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த பாம்புகள் தீண்டினதுனால அந்த விஷமும் இந்த விஷமும் சேர்ந்து நியூட்ரலைஸ் ஆயிடுது. அதனால் அந்த பாம்போடைய விஷம் இவன் சாப்பிட்ருந்த விஷத்தை முறியடிச்சுடுது. அப்போது இந்த பாம்புகள்லாம் ஆச்சரியமாக பார்க்குறது தான், இது என்ன நம்ம இத்தனை பேர் சேர்ந்து இவனை கடிச்சிருக்கோம், இவனுக்கு எதுவுமே ஆகலை, இப்படி நன்னா எழுந்து உட்காந்துன்னு இருக்கானே அப்படின்னு பார்த்த இந்த பாம்புகள் இவனை கூட்டிண்டு நாகலோகத்துக்கு அழைச்சின்னு போயிடுது. அந்த நாகலோகத்தில் தலைவனாக இருந்தவர் ஆரியக்கன் அப்படின்னு ஒருத்தர். அந்த ஆரியக்கன் பீமனை பார்க்குறார். பார்த்த உடனே அவர் சொல்கிறார்,
இவனை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படிங்கிறார். சொல்லிட்டு ஆஹா இவன் என் எள்ளு பேரனாச்சே அப்படிங்கிறாராம் அந்த ஆரியக்கன். எந்த வகையில் பீமன் ஆரியக்கனுக்கு எள்ளு பேரன் அப்படின்னா, பீமனுடைய அம்மா தான் குந்தி, எல்லாருக்கும் தெரியும். குந்தியோடைய அப்பா சூரன் அப்படிங்கிற ஒரு ராஜா. குந்தியும் வசுதேவரும் உடன் பிறந்தவர்கள். அதனால் குந்தி மற்றும் வசுதேவருக்கு அப்பா. வசுதேவருடைய புள்ள தான் நம்ம கண்ணன். அதனால் குந்தி கண்ணனுக்கு சொந்த அத்தை. அதனால் குந்திக்கும் வசுதேவருக்கும் அப்பா சூரன். அந்த சூரனுக்கு தாத்தா தான் இந்த ஆரியக்கன் அப்படிங்கிற நாகலோகத்து தலைவன். அதனால் அந்த ஆரியக்கன்கிறவர் சொல்கிறார், இது என்னுடைய எள்ளு பேரனாச்சே, என் இருப்பிடத்துக்கு வந்திருக்கான், அவனுக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமிர்தம் இருக்குது அந்த நாகர்கள் கிட்ட. அந்த அமிர்தத்தை பீமன்கிட்ட கொடுக்குறார். இந்தாப்பா இதை சாப்பிடு, உனக்கு பலம் கூடும் அப்படிங்கிறார். அந்த அமிர்தம் ஒரு சொம்பு சாப்பிட்டா 1000 யானையுடைய பலம் அவளுக்கு கிடைக்குமா. ஆனால் அதை யாராலையும் ஒரு சொம்புக்கு மேலே சாப்பிட முடியாதான், திகட்டுமா. 8 சொம்பு அமிர்தம் சாப்பிட்ருக்கான் பீமன். அதனால் அவனுக்கு 8000 யானைகளுக்கு இருக்கக்கூடிய பலம் கிடைச்சிடுத்து. அதனால் ஒரு கெடுதல் பண்ணணும்னு நினச்சான் துரியோதனன். பகவானுடைய திட்டம் வேறு மாதிரி இருந்தது. அவனை அழிக்கணும்னு நீ நினைக்கிறியா, அவனுக்கு நான் இன்னும் பலத்தை ஊட்டி ஒரு நாள் வரும், அன்னைக்கு உன் கூட்டத்துக்கே இந்த பீமன் யமனாக மாறுவான் அப்படிங்கிறது பகவானுடைய கணக்கு. அதனால் இப்படி பீமனை நான் அழிக்கணும்னு நினச்சேன், அவன் பலசாலியாக மீண்டு எழுந்து வந்துட்டான். இதுக்கும் மேலே துரியோதனன் பஞ்ச பாண்டவாளையும் குந்தியையும் சேர்த்து அழிச்சுடணும்னு முடிவு பண்ணி அரக்கு மாளிகைன்னு ஒன்றத்தை கட்டினான். இவா எல்லாரும் அதில் போய் தங்குவா. குந்தியோடு சேர்ந்து பஞ்ச பாண்டவர்களும் அங்கே போய் தங்குவா. மொத்த அரக்கு மாளிகைக்கும் தீ வச்சு கொளுத்திடணும், அவளை அழிச்சிடணும் அப்படிங்கிறது அவனுடைய திட்டம். இதை முன்கூட்டியே விதுரர் தெரிஞ்சுட்டார். அதனால் விதுரர் யுதிஷ்டர்கிட்ட ஒரு சில அறிவுரைகளை வழங்கினார். பக்கத்திலேயே துரியோதனன் இருக்கான். அதனால விதுரரால் நேரடியாக தர்மபுத்திரருக்கு உனக்கு ஆபத்துப்பா, அரக்கு மாளிகைக்கு போகாத அப்படின்னு சொல்ல முடியல. அதனால் இந்த அறிவுரைகளின் மூலமாக மறைமுகமாக உணர்த்த முயற்சி பண்ணார் விதுரர். அவர் சொல்கிறார், அவருடைய 4 அறிவுரைகள். முதல் அறிவுரை, எதிரிகளின் திட்டத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்கிறார் விதுரர். இதுதான் முதல் அறிவுரை. 2வது, இரும்பால ஆன ஆயுதத்தை காட்டிலும் வலிமை கொண்ட ஆயுதம்னு ஒன்று இருக்குப்பா அப்படிங்கிறார். 3வது, எவ்வளோ பெரிய காட்டுத்தீ வந்தால் கூட ஒரே ஒரு விலங்கு மட்டும் அந்த காட்டுத்தீலேருந்து தப்பிச்சுக்கும் அப்படிங்கிறார். கடைசி அறிவுரை 4வது, இரவிலும் நட்சத்திரங்களை கொண்டு ஒருத்தன் வழி அறிய முடியும் அப்படிங்கிறார். இந்த 4 அறிவுரையும் கேட்ட துரியோதனனுக்கு வயசாயிட்டாலே இவ இப்படி தான் ஏதாவது சொல்லின்றப்பா போல் இருக்கு, இவர் சொன்னது என்ன ஏது எதுவும் புரியல, என்னத்தையோ பேசிட்டோன்னு அவன் கிளம்பி போயிட்டான். ஆனால் அவர் சொன்னதோடைய அர்த்தம் அத்தனையும் தர்மபுத்திரருக்கு புரிஞ்சுடுத்து. எதிரிகளின் திட்டத்தை முன்கூட்டியே அறிபவன் தான் வாழ்க்கையில் வெல்வான் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே பாருப்பா, உன்னை அழிக்கணும்னு உன்னுடைய எதிரியான இந்த துரியோதனன் ஒரு திட்டம் தீட்டியிருக்கான், அதை உணர்ந்து கொள். ஒருவேளை அதை நீ தெரிஞ்சுட்டன்னா இதுலேருந்து நீ தப்பிப்ப அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறார். 2வது, இரும்பால் ஆன ஆயுதங்களை காட்டிலும் வலிமையான ஆயுதம் ஒன்று இருக்குது அப்படின்னா அதுதான் நெருப்பு. இரும்பு போன்ற ஆயுதங்கள், கத்தி, அதுலேருந்தெல்லாம் கூட தப்பிச்சிட முடியும். ஆனால் நெருப்பு பட்டுது அப்படின்னா தப்பிக்க முடியாது. அதனால் கொடிய ஆயுதம் ஒன்று இருக்குது, அது நெருப்புங்கிறத 2வது அறிவுரை மூலமாக மறைமுகமாக சொல்கிறார். 3வது, எவ்வளோ பெரிய காட்டுத்தீ வந்தாலும் ஒரே ஒரு விலங்கு தப்பிச்சுக்கும் அப்படின்னா அதுதான் எலி. எலியானது பூமியில் பொந்து நோண்டி அது உள்ளே போய் பாதுகாப்பாக இருந்துக்கும். அதே மாதிரி நீங்களும் பூமியில் சுரங்கப்பாதை அமைச்சு அந்த அரண்மனையிலேருந்து நீங்கள் வெளியில் தப்பிச்சு வர வழியை பாருங்கோ அப்படிங்கிறத 3வது அறிவுரையில் சொல்கிறார். 4வதுல, இரவு நேரத்துலையும் நட்சத்திரங்கள் வழிகாட்டும் அப்படிங்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, பகலில் தப்பிக்க முயற்சி பண்ணாதேங்கோ, இவன் தெரிஞ்சுன்றுவான், துரியோதனனுக்கு தெரிய வந்துடுவான். அதனால் இரவு பொழுதில் நட்சத்திரங்களே உனக்கு வழி சொல்லும், அதை நட்சத்திரங்களை கொண்டு எந்த திசை எதுன்னு தெரிஞ்சுண்டு தப்பிச்சு வர வழியை பாருங்கோ அப்படின்னு இந்த அறிவுரைகளை விதுரர் கொடுக்குறார். இதை நன்னா புரிஞ்ச தர்மபுத்திரர் இதுலேருந்தும் தப்பிச்சுடுறார். தர்மபுத்திரர் மற்றும் கூட இருக்கிற 4 பாண்டவர்கள் மற்றும் குந்தி எல்லாரும் இந்த ஆபத்துலேருந்து தப்பிச்சு வெளியில் மீண்டு, இதுக்கப்புறமா தான் அவளுக்கு இந்திரபிரஸ்த ராஜ்யம் அமையிறது. காண்டவ பிரஸ்தம்ங்கிற ஒரு வனத்தை இந்திரபிரஸ்தமாக மாற்றி அங்கே ராஜசூய யாகமும் பண்ணி செல்வ செழிப்போடு இருக்கா இந்த பாண்டவா. என்னால் இதை பார்த்துட்டு பேசாமல் இருக்க முடியல, எனக்கு வயிற்றெரிச்சலாக இருக்குன்னு துரியோதனன் சகுனி இடத்துல புலம்புறான். இது அத்தனையும் கேட்ட சகுனி நல்ல புத்தி எதுவும் சொல்லலை மருமானுக்கு. அதுக்கு மாறாக தப்பாக மோசமான அறிவுரைகளை சொல்ல தொடங்குறான். இங்கே பார் துரியோதனா,
பஞ்ச பாண்டவால உன்னால் ஜெயிக்க முடியலன்னு சொல்கிற. நேரடியாக மோதி வெல்ல முடியாத பகைவர்களை வெல்லுவதற்கு ஒரு வழி இருக்குது. அதுக்கு கலிங்க நீதின்னு பேர். அதில் 3 விஷயம் சொல்கிறா. அது என்னென்னு நான் சொல்கிறேன், அதை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு மோசமான 3 அறிவுரைகளை சகுனி துரியோதனனுக்கு கொடுக்குறான். உன்னை விட ஒருத்தன் வலிமை வாய்ந்தவனாக இருக்கான் அப்படின்னா அவனோட நீ போய் நேரடியாக மோதாத, ஏன்னா ஜெயிக்க முடியாது. அதனால் உன்னை காட்டிலும் வலிமையானவன் ஒருத்தன் இருப்பான்ல, அவனோட மோத விடு அப்படிங்கிறான். 2வது, உன்னோட சமமான பலத்தோடு இருக்கிற ஒருத்தன், உனக்கு என்ன பலம் இருக்கோ அதே அளவு தான் அவனுக்கும் பலம் இருக்குது அப்படின்னா அவனை ஆசை காட்டி ஜெயிக்கப்பார். 3வது, உன்னோட பலத்தில் தாழ்ந்தவன் ஒருத்தன் இருக்கான், உனக்கு கீழே இருக்கான் அவன் அப்படின்னா அவனை ஏறி மிதிச்சே ஜெயிக்கணும் அப்படின்னு சகுனி துரியோதனனுக்கு அறிவுரைகள்லாம் கொடுக்குறான். இப்போ துரியோதனன் சொல்கிறான், மாமா நீங்களே வழிகாட்டுங்கோ, என்ன பண்ணணும்னு சொல்லுங்கோ அப்படிங்கிறான். இப்போ சகுனி சொல்கிறான், ஒன்று பண்ணலாம், எனக்கு உறுதியாக ஒரு விஷயம் தெரியும், தர்மபுத்திரனுக்கு சூதாடுறதுக்கு வரவே வராது, அவருக்கு சூதாட தெரியாது, அது எனக்கு நன்னா தெரியும். அதனால நீ தர்மபுத்திரனை சூதாடுறதுக்கு கூப்பிடு, அவனும் வருவான், அவனை ஏமாற்றி அவனிடத்துல இருக்கிற அத்தனையும் நம்ம பறிப்போம் அப்படின்னு சகுனி இப்படி ஒரு திட்டத்தை தீட்டி இதை ஒரு அறிவுரைன்னு துரியோதனனுக்கும் வழங்கினான். இப்போ துரியோதனன் விதுரரை அனுப்பி தர்மபுத்திரரை சூதாட்டத்துக்கு அழைக்கிறான். தர்மபுத்திரரும் ஒத்துண்டார். நான் வரலன்னு மறுப்பு தெரிவிச்சிருக்கலாம், இது அதர்மம், நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் தர்ம வழியில் நடக்கக்கூடிய தர்மபுத்திரரே இதுக்கு ஏன் ஒத்துண்டார் அப்படின்னா, பஞ்சபாண்டவர்கள் ராஜசூய யாகம் பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறமா தர்மபுத்திரருக்கு ஒரு சில அபசோகனங்கள் எல்லாம் நடக்கிறது. அதெல்லாம் பார்த்து இவருக்கு கொஞ்சம் மனக்கலக்கம். அதனால வியாசர்கிட்ட போய் தர்மபுத்திரர் கேட்குறார், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சுவாமி, ஏதாவது விபரீதமாக நடக்க போகிறதா, ஏன் இத்தனை துர்நிமித்தங்களாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு. அதுக்கு உடனே வியாசர் சொல்கிறார், ஆமாம்ப்பா, ஒரு பெரிய யுத்தம் ஏற்பட போகிறது, அதுவும் அந்த யுத்தமானது பேரழிவை ஏற்படுத்தும், பல ராஜாக்கள் அந்த யுத்தத்தில் மடிய போகிறா, அந்த யுத்தத்துக்கு நீ காரணமாக இருக்க போகிற அப்படிங்கிறார் வியாசர். திடுக்குன்னு இருக்குது தர்மபுத்திரருக்கு. இவரோ அஜாத சத்ரு, எந்த சண்டைக்கும் தானாக போக மாட்டார். அப்படி இருக்க இது என்ன அனர்த்தம், இதுக்கு நான் காரணம்னு இவர் சொல்கிறாரே அப்படின்னு அப்போ ஒரு மனசில் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டார் தர்மபுத்திரர். யாராவது ஏதாவது இனிமேல் என் இடத்துல கேட்டால் சரின்னு ஒத்துணுன்னோம், சண்டை வரத்துக்கு வாய்ப்பே கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். அதனால இந்த சூதாட்டத்துக்கு அழைப்பு வந்த உடனே வேண்டான்னு மறுப்பு தெரிவித்தா இதனால எங்கேயாவது போர் வந்துடுமோ அப்படின்னு பயந்துட்டு நான் ஒத்துணுடுறேன், நான் வரேன் அப்படின்னு ஒத்துண்டார். இப்போ இவா எல்லாரும் கிளம்பி பஞ்சபாண்டவர்கள் கூடவே திரௌபதியும் அழைத்து கொண்டு ஹஸ்தினாபுரத்துக்கு வரா. ஹஸ்தினாபுரத்தில் அந்த சூதாட்ட மண்டபம் தயாராக இருக்குது, அங்கே தான் சூதாட்டம் நடக்க போகுது. இப்போது துரியோதனன் சொல்கிறான், இந்த சூதாட்டத்தில் பணைய பொருட்களை நான் வைப்பேன், ஆனால் எனக்கு பதிலாக ஆட போகிறது என் மாமாவான சகுனி தான் அப்படிங்கிறான். அப்போவாவது தர்மபுத்திரர் கேட்டிருக்கலாம், நீ தானே சூதாட்டத்துக்கு அழைச்ச, அப்போ நீ தானே ஆடணும், இப்போ என் தரப்பில் நான் தானே ஆடுறேன், அப்போ அதே மாதிரி உன் தரப்பில் நீ தான் ஆடணும். அது என்ன பணைய காயை நீ வைப்ப, பணைய பொருட்களை நீ வைப்ப, ஆனால் ஆட்டத்தையும் காய் நகர்த்ததையும் உன் மாமா நகர்த்துவார் அப்படின்னா இது எந்த வகையில் நியாயம்னு கேட்டிருக்கலாம். அவருக்கு அப்பவும் பயம், இது எங்கேயாவது சண்டையில் போய் முடிஞ்சிட போகிறதே அப்படின்னு யோசிச்சார். இவருக்கு சண்டை போடுறத பற்றி பயம் இல்லை, அந்த யுத்தம்னு ஒன்று நடந்தால் அத்தனை உயிரிழப்பு நடக்குமே அப்படின்னு யோசிக்கிறார் தர்மபுத்திரர். அதை தடுக்கணும்னு நினச்சார். அதனால சரி அப்படியே இருக்கட்டும், சகுனியே ஆடட்டும்னு விட்டுட்டார். அதுக்கும் மறுப்பு எதுவும் சொல்லலை. இப்போது சூதாட்டமே தப்பு, இது மாயச்சூது, இதில் எதுவுமே தர்மப்படி நடக்கலை, சூதாட்டமே அதர்மம், அதுலேயும் இது மாயச்சூது. இதில் சகுனி மனசில் நினச்சி என்ன எண்ணிக்கை வேணும்னு காயை உருட்டுறாரோ அந்த எண்ணிக்கை தான் விழருது. இப்படி இருக்க ஆட்டம் தொடங்கிறது. முதல் பணயமாக தன்னுடைய கழுத்தில் இருந்த ரத்ன ஹாரத்திலேருந்து தொடங்கினார் தர்மபுத்திரர். ரத்ன ஹாரத்தை வச்சு ஆடினார், இழந்தார். அடுத்து 1000 பொற்காசுகளை வச்சார், இழந்தார். அடுத்து தன் தேரில் பூட்டியிருந்த 8 வெள்ளை குதிரைகள், அதை வச்சு ஆடினார், இழந்தார். 1,00,000 பணியாட்கள், அவளை வச்சு ஆடினார், இழந்தார். 1000 மதம் கொண்ட யானைகள், இழந்தார். 1000 தேர்கள், இழந்தார். கந்தர்வனால அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட குதிரைகள், கந்தர்வலோகத்து குதிரைகள், அதையும் வச்சு ஆடினார், இழந்தார். 60,000 போர் வீரர்கள், அவளையும் இழந்தார். 400 பாத்திரங்கள், அதுவும் போச்சு.
சிந்து நதி கரையில் அவருக்கு பசு கூட்டங்கள் இருந்தன, செம்மறி ஆட்டு கூட்டங்கள் இருந்தன. அதையும் வச்சு ஆடினார், அதையும் இழந்தார். அரண்மனையை வச்சு ஆடினார், தன் ஆபரணங்களை வச்சு ஆடினார், அத்தனையும் இழந்தார். தன் சகோதரர்களுடைய ஆபரணங்களையும் வச்சு ஆடினார், அதையும் இழந்தார். சகுனி அதோட விடலை. உன் சகோதரர்களையும் வச்சு ஆடிடு அப்படின்னுட்டான். உன் சகோதரர்களை வச்சு ஆடு, ஒருவேளை நீ ஜெயிச்சுட்டன்னா நீ இழந்த அத்தனையும், இது வரைக்கும் என்னெல்லாம் போச்சோ அத்தனையும் திருப்பி கொடுத்துடுறோம். தோத்துட்டா உன் சகோதரர்கள் எங்களுக்கு அடிமை அப்படின்னா. அதை கேட்டுட்டு ஒருவேளை ஜெயிப்போமோ அப்படின்னு நினச்சிட்டு நம்பி ஆடினார், தன் சகோதரர்களையும் இழந்தார். கடைசியாக தன்னையும் வச்சு ஆடினார், தன்னையே இழந்தார். அதோட நிறுத்தலை. மேலும் சகுனி சொல்கிறான், உன் மனைவி உன் பத்தினி திரௌபதி இருக்காளே, அந்த திரௌபதியை வச்சு ஆடுன்னு நாக்குல துளியும் நரம்பில்லாமல் பேசினான். அவருக்கு இதில் துளியும் இஷ்டம் இல்லை. தர்மபுத்திரருக்கு தன் மனைவியை வச்சு ஆடணுங்கிறது எண்ணம் இல்லை. ஆனால் இவ திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் என்னன்னா, உன் சகோதரர்களெல்லாம் இழந்துட்டியே, அவளெல்லாம் மீட்டு எடுக்கணும்னா இவளை வச்சு ஆடு, நீ இழந்த அத்தனையும் திருப்பி கொடுத்துடுறோம், அத்தனையும் திருப்பி கொடுத்துடுறோன்னு ஆசை காட்டுறா. இவர் பார்த்தார், தம்பிகளெல்லாம் இழந்துட்டோம், ஒருவேளை இதில் ஆடி ஜெயிச்சோன்னா தம்பிகளை மீட்க முடியுமே அப்படின்னு யோசிச்சார். பண்ணக்கூடாத காரியத்தை பண்ணார். அந்த திரௌபதியை வச்சு ஆடினார், அவளையும் இழந்தார். இப்போ துரியோதனன் சொல்கிறான், இதுக்கு தான் காத்துன்றேன் அப்படின்னா. அவனுடைய வயத்தெரிச்சல் அத்தனைக்கும் இப்போ மருந்து மாதிரி இது. அதனால் தன்னுடைய சாரதியான பிரதிகாமிங்கிறவனை அமிச்சான், போய் அந்த தாசி திரௌபதியை கூட்டிட்டு வா அப்படின்னா. திரௌபதி அரண்மனையில் வேறு இடத்துல இருக்கா. இந்த பிரதிகாமி போய் திரௌபதிகிட்ட சொல்கிறான், உங்களை இந்த மாதிரி அந்த சூதாட்ட சபைக்கு அழைக்கிறா அப்படின்னு. திரௌபதி சொல்கிறா, அந்த சபைக்கு நான் ஏன் வரணும், என்ன எதுக்கு கூப்பிடுறா அப்படின்னு. இல்லை, உங்களை வச்சு ஆடி தோத்துட்டார் தர்மபுத்திரர், அதனால உங்களை சபைக்கு அழைச்சின்னு வர சொல்லியிருக்கா. அதுக்கு திரௌபதி கேட்குறா. திரௌபதியோடைய கேரக்டர் மகாபாரதத்தில் ரொம்ப ஸ்ட்ராங். அவள் உடனே உடஞ்செல்லாம் போயிடல, நிதானத்தோடு அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணா. கஷ்டத்தில் நிதானத்தோடு நடந்துக்கிறதுங்கிறது சுலபமான விஷயம் இல்லை. பதறிட்டோம் அப்படின்னா மூளை சரியாக யோசிக்காது இல்லையா. அவள் பதறலை, நிதானமாக யோசித்து கேள்வி கேட்குறா. ஏன் அவருக்கு வச்சு ஆடுறதுக்கு வேறு பொருட்களே இல்லையா, மனைவியான என்னை வச்சு எப்படி அவர் ஆடினார் அப்படின்னு. வேறு பொருட்கள்லாம் இருக்கே, அதை வச்சு ஆடி இருக்கலாமே, என்னையே வச்சு ஆடினார் அப்படின்னு. இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டார், அதுக்கப்புறம் உங்களை வச்சு ஆடினார், இப்போது உங்களையும் இழந்துட்டார், அதனால உங்களை சபைக்கு கூப்பிடுறா. அப்பவும் நிதானத்தோட திரௌபதி கேட்குறா, என்னை வச்சு ஆடின அப்புறமா தன்னை வச்சு ஆடி இழந்தாரா, இல்லை தன்னை முதல்ல வச்சு ஆடி இழந்ததுக்கு அப்புறமா என்னை வச்சு ஆடினாரா, இதை கேட்டுண்டு வந்து நீ எனக்கு சொல்லு, அதுக்கப்புறம் நான் சபைக்கு வரனா வரலையான்னு சொல்கிறேன் அப்படின்னு மறுத்து அமுச்சுடுறா. இப்போ பிரதிகாமி அதை அப்படியே வந்து சூதாட்ட மண்டபத்தில் சொல்கிறான், இந்த மாதிரி திரௌபதி கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் கேட்டுன்னு வர சொல்லியிருக்கா அப்படின்னு. துரியோதனனுக்கு அவ்வளோ ஆத்திரம். இப்போது துஷாசனனை பார்த்து சொல்கிறான், போடா போய் அவளை தரன்னு இழுத்துண்டு வா அப்படிங்கிறான். இப்போது துஷாசனன் திரௌபதி இருக்கிற இடத்துக்கு வந்தான். திரௌபதி கிளம்பு அப்படின்னா சொல்கிறான், இனிமே நீ ஜெயிக்கப்பட்டவள், அதனால் நாங்கள் சொல்கிறத பண்ணி தான் ஆகணும், கிளம்பு இப்போவே அப்படின்னா. அப்போது திரௌபதி இப்போதான் கோவத்தோட பேச தொடங்கினா. மூடனே, நான் ரஜஸ்வலையாக இருக்கேன், வீட்டிற்கு விளக்காக இருக்கக்கூடிய அந்த 3 நாட்கள் அவளுக்கு. அவள் சொல்கிறா, நான் ரஜஸ்வலையாக இருக்கேன், ஏக வஸ்திரத்தில் இருக்கேன், இந்த சூழ்நிலையில் என்னை சூதாட்ட மண்டபத்துக்கு கூப்பிடுறியே அப்படிங்கிறா. நான் வர மாட்டேன் அப்படிங்கிறா. உன்னை யார் கேட்டா அப்படின்னு அவள் கூந்தலை பற்றியவாறு அவளை இழுத்துண்டு போகிறான் அப்படியே அந்த சபைக்கு. அந்த சபையில் கொண்டு அவளை நிறுத்துகிறான். எப்பேற்பட்ட ஒரு சங்கடமான நிலைமையில திரௌபதி இருக்கா. அந்த இடத்துல கதர்றா நீதிக்கு, எல்லாரையும் பார்த்து கேள்வி கேட்கிறா. அது எப்படி அவர் என்னை வச்சு ஆடினது சரியாகும்? தன்னை வச்சு ஆடிட்டு அதுக்கப்புறம் என்ன வச்சு ஆடினாரா, என்ன வச்சு ஆடினதுக்கு அப்புறமா தன்னை வச்சு ஆடினாரான்னு திரௌபதி கேட்கிறா. அதுக்கு அங்கே பதிலை காணோம். பிதாமகரான பீஷ்மர் எழுந்து சொல்கிறார், இது அதர்மமா தர்மமான்னு எனக்கு சரியாக புரியலை, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறார். கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு அநீதி நடக்கிறது அப்படின்னா அதை முதல்ல நிறுத்திட்டு தானே இந்த விசாரம் எல்லாம் பண்ணணும். ஆனால் அவரோ இது தர்மமா அதர்மமான்னு எனக்கு புரியலை, குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறார். இப்படி அங்கே இருந்த பெரியவர்கள் எல்லாரும் அமைதியாக இருக்கா. விதுரர் இதை தட்டி கேட்குறார், இது தப்பு, இது பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்கிறார். அவர் பேச்சு அங்கே எடுபடலை. அதே மாதிரி துரியோதனனுடைய தம்பியான விகர்ணனும் சொல்கிறான், இது ரொம்ப தப்பு, திரௌபதி கேட்ட கேள்விக்கு யாராவது பதில் சொல்லுங்க முதல்ல, இது எப்படி செல்லுபடி ஆகும்? ஏன்னா
திரௌபதிங்கிறவோ பஞ்சபாண்டவர்களுக்கும் சொந்தமானவர். அப்போ அப்படி இருக்கிறச்சே தர்மபுத்திரர் அவளை மட்டும் வச்சு ஆடி எப்படி இழக்க முடியும்? அதே மாதிரி அவர் தன்னை இழந்ததுக்கு அப்புறம் எப்படி அவளை இழக்க முடியும்? இது செல்லாதே அப்படின்னு விகர்ணன் பேசுகிறான். ஆனால் அவனை தடுக்கிறான் கர்ணன். கர்ணன் சொல்கிறான், 5 பேருக்கு பொண்டாட்டியவோ அப்படின்னு அவளை சுடுசொல் பேசுகிறான். சொல்கிறதுக்கே நாக்கு கூசக்கூடிய சொற்கள் எல்லாம் பேசுகிறான் கர்ணன். அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க கூட வேண்டாம். இந்த மாதிரி பலவாறு அந்த சபையில் அவளை நிறுத்தி அவமானப்படுத்துகிறா. அப்போது துரியோதனன் சொல்கிறான், அடிமைகளுக்கு எதுக்குடா மேல் வஸ்திரம்? அந்த பஞ்சபாண்டவர்களுடைய மேல் வஸ்திரத்தை பிடுங்கு அப்படிங்கிறான். பஞ்சபாண்டவ அதுக்கெல்லாம் காத்துன்னு இருக்கல, அவளே அவளுடைய உத்திரியத்தை காட்டி கீழே போட்டுட்டா. இப்போ துரியோதனன் சொல்கிறான் துஷாசனனை பார்த்து, அந்த அடிமை திரௌபதி இருக்காளே அவளுடைய வஸ்திரத்தையும் அவள் அப்படிங்கிறான். இதை சொல்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் நமக்கு இத்தனை கஷ்டமாக இருக்குது. ஆனால் துரியோதனனுக்கு துளி கூட நாக்கு கூசலை. அந்த குரு வம்சத்தினுடைய மருமகள் அவள், அந்த வீட்டினுடைய கிரகலக்ஷ்மி. அந்த மரியாதை துளியும் இல்லை. ஒரு பெண்ணாச்சே அப்படிங்கிற எண்ணம் இல்லை. ரஜஸ்வலையாக இருக்காளே அப்படிங்கிற இறக்கமும் இல்லை. இது எதுவுமே தோணாமல் அவளை பார்த்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறான் துரியோதனன். பஞ்ச பாண்டவர்களும் எதுவும் பேச முடியாதவர்களாக அமைதியாக இருக்கா. துஷாசனன் திரௌபதியுடைய வஸ்திரத்தை பிடிச்சு இழுக்க தொடங்குறான். காப்பாற்றுறதுக்கு அங்கே யாரும் இல்லை. கதறி பார்த்தாச்சு, அந்த சபையில் நீதி கிடைக்கல. அப்போது திரௌபதிக்கு வசிஷ்டர் அவளுக்கு வழங்கிய உபதேசம் ஞாபகத்துக்கு வருது. வசிஷ்டர் முன்னமே திரௌபதியின் இடத்துல சொல்லியிருக்கார், அம்மா திரௌபதி, உனக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெரும் ஆபத்து அப்படின்னு நிகழ்ந்ததுன்னா அப்போது கண்ணனை நினச்சிக்கோ, அந்த கண்ணனை உதவிக்கு கூப்பிடு, அவன் கட்டாயம் ஓடி வருவான், உன்னை காப்பாற்றுவான் அப்படின்னு முன்னாடியே வசிஷ்டர் அவள்கிட்ட சொல்லியிருக்கார். திக்கத்தவனுக்கு தெய்வம் துணை அப்படிங்கிறது பழமொழி. அதுதான் திரௌபதி சரணாகதி. அவளுக்கு அங்கே காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை. அவளை பெண்ணா அந்த சபை நடுவில் நிற்கிறா. ஒருத்தருமே இல்லாத பொழுது அவளுடைய மானத்துக்கே கேடுங்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் கண்ணன்கிற கடவுள் அங்கே வரலைன்னா அவள் நிலைமை என்ன அப்படின்னு யோசிச்சா பயமாக இருக்குது இல்லையா? ஆனால் பெருமாள் கைவிடலை. அதுதான் நம்பிக்கை. அவன் மேலே அவளுக்கு இருந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்காக பெருமாள் வந்தான். பெருமாள் கூட வரல, அவன் நாமா ஓடி வந்தது. அவனுக்கு முன்னாடியே அவனுடைய கோவிந்த நாமா ஓடி வருது. இப்போ திரௌபதி பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணுறா. மகாபாரதத்தில் இந்த ஸ்லோகம் திரௌபதியினுடைய சரணாகதி ஸ்லோகம். சங்கச்சக்கர கதாபாணே துவாரகா நிலைய அச்சுதா கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதாம் அப்படின்னா. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, தன் 2 கரங்களை கொண்டு தன் மானத்தை மறைத்தபடி இந்த ஸ்லோகத்தை சொல்கிறா திரௌபதி. சங்கச்சக்கர கதாபாணே, பெருமாளே உன் திருக்கரங்களில் பஞ்ச ஆயுதங்களை நீ ஏந்தின்னு இருக்கியே, அந்த ஆயுதங்கள்லாம் எதுக்கு? ஆயுதங்களை பெருமாள் எந்நேரமும் ஏந்தியபடியே இருக்கான். அது எதுக்கு அப்படின்னா, முன்னாடியே பார்த்தோம், அந்த ஆயுதங்களை பெருமாள் ஒரு வேளை கீழே வச்சுட்டோ கீழேந்து அந்த ஆயுதங்களை எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன கால தாமதம் ஏற்படுமே, அது கூட ஏற்படக்கூடாது. தன் பக்தர்கள் கூப்பிட்ட உடனே அந்த ஆயுதங்களை உபயோகப்படுத்தி அவளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எந்நேரமும் அந்த ஆயுதங்களை தன் கைகளில் ஏந்தின்றிருக்கான் பெருமாள். அதனால் அந்த பஞ்ச ஆயுதங்களையும் உன் கையில் வச்சுருக்கியே, என்னை காப்பாற்று. நீ என்னை காப்பாற்றலைன்னா இந்த பஞ்ச பாண்டவர்கள் இப்போ எப்படி எதுக்கும் உதவி பண்ண முடியாத நிலைமையில் அவள் இருக்காளோ அதே மாதிரி உன் பஞ்ச ஆயுதங்களும் பிரயோஜனமற்று போகும். அதனால் சங்கச்சக்கர கதாபானே துவாரகா நிலைய அச்சுதா அப்படிங்கிறா. நீ எங்கேயோ இல்லையே, வைகுண்டத்தில் இருக்கிற உன்னை நான் கூப்பிடல, இதோ பக்கத்தில் இருக்குது துவாரகை, ஹஸ்தினாபுரத்தில் இருக்கேன்னா துவாரகையில் இருக்கிற உன்னை கூப்பிடுறேன் பகவானே, உனக்கு என்னை காப்பாற்ற வர்றதா கஷ்டம், துவாரகா நிலைய அச்சுதா அப்படிங்கிறா. ருக்மிணி சரணாகதி பண்ணா அச்சுதா அப்படின்னா. அச்சுதன் அப்படிங்கிற திருநாமத்துக்கு தன் பக்தர்களை நழுவ விடாதவன் அப்படின்னு அர்த்தம். அதனால் திரௌபதி சொல்கிறா, அச்சுதா உன் பக்தர்களை நழுவ விடாதவன் ஆச்சே நீ, என் ஆடையை நழுவ விட்டுடாத, என்னை காப்பாற்று அப்படிங்கிறா. இது வரைக்கும் பெருமாள்கிட்டேருந்து எந்த அனுகிரகமும் அவளுக்கு கிடைக்கல. அதனால ஒரு கையால் மானத்தை மறைச்சுண்டு மறு கையை தலைக்கு மேலே தூக்கி பெருமாளை கூப்பிடுறா. கோவிந்தா புண்டரீகாட்சா அப்படிங்கிறா. கோவிந்தன்னு உனக்கு பட்டாபிஷேகம் ஆச்சே கண்ணா, எதுக்காச்சு?
பசு கூட்டங்கள் வாயை திறந்து என்னை காப்பாத்துன்னு சொல்லக்கூட தெரியாத அந்த பசு கூட்டங்களை காப்பாத்துறதுக்காக அந்த கோவர்தன மலையை தூக்கி நின்னியே, அந்த கோவிந்தனான நீ வாய் திறந்து கேட்க முடியாத பசுக்களை மட்டும்தான் காப்பாத்துவியா? வாயை திறந்து நான் கூப்பிடுறேனே, என்னை காப்பாத்த நீ ஓடி வர மாட்டியா கோவிந்தா புண்டரீகாக்ஷா அப்படிங்கிறா. தாமரை மலர் போன்ற அந்த அழகான கண்களால என்ன கட்டாட்சிக்க மாட்டியா கண்ணா, நீ என்ன பார்க்க மாட்டியா அப்படிங்கிறா. இப்போ வரைக்கும் பெருமாள்கிட்டேருந்து அனுகிரகம் வரல. அப்போ தெரிஞ்சிருத்த அவளுக்கு, இத்தனை நாள் என் முயற்சி என் மானத்தை நான் காப்பாற்றிப்பேன்னு இரு கரங்களால் மறைச்சுண்டேன், ஒரு கையால் மறைச்சுண்டு ஒரு கையை தூக்கி பெருமாளை கூப்பிட்டேன், அப்போவும் அவன் வரல, அவனோட அனுகிரகம் கிடைக்கல. இப்போது என் மேலே நான் கொண்ட பொறுப்பை நான் மொத்தமாக உன்னிடத்துல ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு இரு கரங்களையும் தலைக்கு மேலே தூக்கினா, பெருமாளை தொழுதா. ரக்ஷமாம் சரணாகதாம் அப்படின்னா, கண்ணா நீ இல்லாமல் எனக்கு அடைக்கலம் இல்லடா, நீ தாண்டா எனக்கு எல்லாம் அப்படின்னு சரணாகதி பண்ணா. வண்ண வண்ணமா விதமா நீளமா புடவைகள் சுரந்தது. இது நம்ம பாரதியார் ரொம்ப அழகாக அவருடைய பாஞ்சாலி சபதத்தில் எடுக்கிறார். பொய்யர்தம் துயரினை போல் நல்ல புண்ணிய வாளர்தம் புகழினை போல் தையலர் கருணையை போல் கடல் சலசல தெரிந்திடும் அலைகளைப் போல் பெண்ணொளி வாழ்த்திடுவார் அந்த பெருமக்கள் செல்வத்தின் பெருகுதல் போல் கண்ணபிரான் அருளால் தம்பி கழற்றிட துணி புதிதாய் வண்ண பொற்சேலைகளாம் அவை வளர்ந்தனவே எண்ணத்தில் அடங்காவே அவை எத்தனை நிறத்தனவோ அப்படின்னு அனுபவிக்கிறார் பாரதியார் இந்த இடத்துல. பொய்யர்தம் துயரினை போல் அப்படிங்கிறார். உவமைகள் சொல்லிண்டே வரார். அந்த புடவையானது எப்படி நீண்டு கொண்டே போச்சு அப்படிங்கிறதுக்கு பாரதியார் உவமைகள் சொல்கிறார். ரொம்ப அழகாக பாடுறார் அந்த இடத்துல. பொய்யர்தம் துயரினை போல், பொய் பேசக்கூடியவாளுக்கு துயரங்கள் எப்படி மேலே வந்துட்டே இருக்குமோ அது மாதிரி நல்ல புண்ணியவாளர்தம் புகழினை போல், புண்ணியம் செய்யக்கூடியவாளுக்கு புகழானது எப்படி வளர்ந்துட்டே போகுமோ அதை போல, பெண்களுடைய கருணையை போல, கடல்ல அலைகள் எப்படி ஒன்று மாற்றி ஒன்று வந்துட்டே இருக்குமோ அந்த அலைகளைப் போல பெண்ணொளி வாழ்த்திடுவார் அந்த பெருமக்கள் செல்வத்தின் பெருகுதல் போல் அப்படின்னு ரொம்ப அழகான வரி இந்த இடத்துல. அவருக்கு பெண்கள் மேலே இருக்கக்கூடிய மரியாதையை உணர்த்துறதுக்காக இந்த உவமையும் இந்த இடத்துல போட்டிருக்கார். பெண்களுடைய புகழை வாழ வச்சு அதை பார்த்து ரசிக்கிறாள்ல, அந்த பெருமக்களுடைய செல்வமானது எப்படி வளர்ந்து கொண்டே போகுமோ அந்த மாதிரி இவளுடைய ஆடையானது வஸ்திரமானது நீண்டு கொண்டே போனதாம். கண்ணபிரான் அருளால் தம்பி கழற்றிட துணி புதிதாய் வண்ண பொற்சேலைகளாம் அவை வளர்ந்தனவே அப்படிங்கிறார். எண்ணத்தில் அடங்காவே அவை எத்தனை நிறத்தனவோ வளர்ந்துட்டே போகிறது. விதமா வண்ண சேலைகளை கண்ணபிரான் தன் அருளால் அந்த திரௌபதிக்கு கொடுத்து அவள் மானத்தை காப்பாத்தினா அப்படின்னு மகாபாரதத்தில் ரொம்ப அழகான திரௌபதியினுடைய சரணாகதி. இவ்வாறாக பெருமாள் தன் பக்தர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற உறுதி கொண்டவனாக இருக்கான். அதனால் ஆண்டாள் அவனை பார்த்து ஊற்றமுடையாய் அப்படின்னு கூப்பிடுறா. எப்பேற்பட்ட கட்டத்தில் திரௌபதியை சரணாகதி பண்ணா. அவளை காப்பாற்றுறதுக்கு பெருமாள் ஓடி வருவான்னு நம்பிக்கையோடு இருந்தா. அதே நம்பிக்கையை அவளது சரணாகதியை கேட்ட நமக்கும் அந்த பெருமாள் கொடுக்கணும்னு அவன் திருவடியிலேயே நாமும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பாசுரத்தை இன்றைய தினம் பூர்த்தி பண்ணுவோம். நாளைய தினம் நாளைய பாசுரத்தை அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா.